திரு பாக்கி, தேர்தலுக்கு பிறகு முதல்வர் திரு விஜய் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு பாஜகவுக்கும் திரு விஜய்க்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்ன? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வர்றது அவருடைய பெரும் பொறுப்பா இருக்கும் இல்லையா? வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அது விஜய்க்கு போறதை பத்தி பாஜக கவலைப்படுற மாதிரி தெரியுது. பொதுவான ஒரு கருத்தை சொல்லிடுறேன். போர்க்களத்தில் முதலில் பலியாவது உண்மை, தேர்தலிலும் அதே. தேர்தலில் சொல்லப்படுகிற எல்லா கருத்துக்களையும் அது மேடைக்காகவும் தன்னுடைய தொண்டர்களை கட்சியினரை உற்சாகப்படுத்துவதற்கும் சொல்லப்படுவதாக மட்டுமே நான் கருதுகிறேன். நீங்க கேட்டீங்க இது எடப்பாடி, இந்த விஷயத்தில் எடப்பாடி என்ன நிலைப்பாடு? எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தார், உண்மை இல்லை, கைகூடலை, அவர் வரல. யாரு? விஜய். அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சியை அழைத்த காலம் என்னன்னு அந்த கால சூழலை பார்க்கணும், பேக்ரவுண்டு. அப்போ விஜய் வெளியில வரல. கரூர் சம்பவத்தை அடுத்து தொண்டர்களுக்கு என்ன வழின்னு தெரியாத சூழல்ல நான் இருக்கேன் வா அப்படின்ற அப்படி அழைப்பதாகத்தான் நான் கருதுறேன். அதுக்கு மேலே இல்லை. பார்த்தாரு, வரல, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சொல்லிட்டுறாரா? இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்க, இந்த தேர்தல் களத்திலையும் அரசியல் களத்திலையும் சீமான் பாஜகவின் பி டீம், அதிமுக பாஜகவின் அடிமை அப்படி சொல்லுவாங்க. தவேகா இப்போ பாஜக பேச்சை கேட்டு இருக்கு அப்படின்பார். இதே மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் 2 நாட்களுக்கு, ஒரு நாளுக்கு முன்பு நினைக்கிறேன், தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் எச்ராஜா தான் முதலமைச்சர் அப்படின்னார். இதை சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு நான் சொல்லுவேன், இப்போ பினராயி விஜயன் கேரளத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் ஹேண்ட் இன் க்ளவுங்கிறாரு. ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் கேரளத்தில் ஒன்றா இருக்குங்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்பு மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவுன்றாங்க. இப்போ இதெல்லாம் சீரியஸாக எடுத்து இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாங்க, அவங்க மறுத்தாங்க, ஏதோ ஒரு அது நான் எல்லாமே மறுப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே முழுக்க அரசியல் கடத்தில் பேசப்படுது. இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவே முடியாது. நிச்சயமாக தாவேகாவுக்கு மத்திய அரசை எதிர்க்கலை அப்படின்றீங்க. மத்திய அரசை எந்த கட்டத்தில் எதிர்க்க வேண்டுமோ அது எதிர்ப்பாங்களோ தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ விஜயோடைய இதெல்லாம் கிடையாது. இல்லை, பாஜக அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேர்வதை விரும்பல, தனிச்சு போட்டிடுறதான் திமுகவுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு உதவும்னு பாஜகவே நினைச்சதுன்னு பிரகாஷ் சொன்னார்ல. ஒரு காலகட்டத்தில் பாஜகவும் விஜய அணிக்கு கொண்டு வரலாமா என்ற முயற்சி நடந்தது என்றும் இங்க எல்லாம் பேசியிருக்கோம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இசையவில்லை. காரணம், அவர் வந்தா முக்கியத்துவம் அவருக்கு போயிடும். எதிர்காலத்தில் யாரு கண்டா, எதிர்காலத்தில் விஜய்க்கு அதிகமான வாய்ப்பு வரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கலாம், இல்ல திரு விஜய் கூட மறுத்திருக்கலாம். ஆனா தனித்து போட்டியிடுவதன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பார்ன்ற நம்பிக்கை பாஜகவுக்கு வந்திருக்கிறதாக திருமாவளவன் சொல்றார். எப்படி சார்? முதல்ல நான் பல கட்டத்தில் சொல்லியிருக்கேன் கார்த்திகேயன், விஜய் ஒரு சினிமா ஐகான். அந்த சினிமாவுக்கான ரசிகர்கள் கூட்டம் தான். அதில் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பார்சிகள், இந்துக்கள், சீக்கியர்கள், யூதர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா ரசிகர்கள். இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் அது சொல்லக்கூடாது, ரசிக பட்டாளம் அது. இன்னமும் நான் சொல்கிறேன், அவர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்களே தவிர அரசியல் தொண்டர்களாக ஆகவில்லை அப்படின்னு எல்லா தளத்திலும் பேசணும். ஸோ அவர் ஒரு சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பார் என்கிற பார்வையெல்லாம் சரியில்லை. அவர் ஒரு சிறுபான்மையினராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த அனுகூலம் இருக்கலாம். அதைத்தான் உதயநிதி சொல்லியிருக்கார் இல்லையா, திருச்சி கிழக்கில் பேசும்போது. இதை கிறிஸ்தவர்கள் பற்றி இவருக்கு என்ன தெரியும், இனிகோ இருதராஜ பொழுது பேசியிருக்கார், இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கார். ஆக சிறுபான்மையினரை, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஜோசப் சி விஜய்னு போட்டதுனால ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. அது அவர் அஃபிஷியல் நேம், நமக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை. அஃபிஷியல் நேம்னு எல்லாரும் அஃபிடவிட்டில் இருக்கிறது இதே தளத்தை சொன்னாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிப்பார்கள். அதற்கு பின்னணியில் பாஜக இருக்கு. இந்த நேஷனல் லெவலில் ஒரு வலிமையான கட்சியை மாநிலத்தில் எந்த கட்சி உருவானாலும் விமர்சித்தல் திராவிட முன்னேற்ற கடந்த காலத்தில் பண்ணியிருக்கு. 1972 எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினோடு
இந்திரா காங்கிரஸ், அப்போ இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபர காங்கிரஸ் இது, இந்திரா காங்கிரஸ் தான் தூண்டி விட்டதுனார். ஆனால் 71 இந்திரா காங்கிரஸோட கூட்டு வச்சதே திமுக தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் அப்படி தான் சொல்ல. மாநிலத்தில் ஒரு புதிய கட்சிகள் உதயமாகும் போது தேசிய கட்சிகளுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க சொல்றாங்க. ஒரு புதிய புதிய பிரிவுகள் உருவாகுதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் இல்லையா? அந்த கோணத்துல சொன்னாங்க. அது நீங்க அந்த இன்டர்பிரிட்டேஷன் அவ்வளோ எனக்கு சாரி டு சே லாஜிக்கா படல. மாநில கட்சிகள் அப்படி இது வரைக்கும் நடந்ததே இல்லையா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், மாநில கட்சிகள் உருவானதே காங்கிரசின் கடந்த காலங்களில். காங்கிரஸ் மேல அந்த விமர்சனம் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் மேல அந்த விமர்சனங்கள் இருக்கு. அது மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு தேசிய கட்சிகள் விரும்புறாங்கிறது. சார் அதுக்கு என்ன காரணம்? நீங்க சொன்னது அப்படியே நான் ஏத்துக்கிறேன், அந்த லாஜிக் நான் ஏத்துக்கிறேன். தேசிய கட்சிகளை முரண்பட்டு அதனுடைய சர்வாதிகார போக்க மாநில உரிமைகளை பறிக்கிற, நான் அது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தையும் சொல்றேன். நாளைக்கு பிஜேபி, இன்று வரையில் இல்லை, நாளைக்கு வரும். எப்படின்னா அதை முரண்பட்டு தான் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வெளியாச்சு. காங்கிரஸை எதிர்த்து தான் ஆம் ஆத்மி உருவாச்சு. காங்கிரஸிலிருந்து வெளியேறி தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உருவாச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வீழ்த்து விட்டு தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்து உருவாகக்கூடிய பிரிவுகள் வேற. ரெண்டு காங்கிரஸை எதிர்த்து வந்த தேசிய கொள்கைகளுக்கு முரண்பட்டு மாநில கட்சிகள் புதுசா உருவாகும் போது தேசிய கட்சிகளுடைய அனுசரணை அந்த புதிய மாநில கட்சிகளுக்கு கிடைக்கிறது வேற. இல்ல வேற வேற. திரிணாமுல் மம்தா வேற, ஜெகன்மோகன் வேற, சரத்பவார் வேற. அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனையிலிருந்து கோபத்திலிருந்து தோன்றிய கட்சிகள். இப்ப ஏன் அதுக்கப்புறமா இங்க அதிமுகன்னு ஒன்று உருவாகும் போது கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டோ, தாவேகான்னு ஒன்று உருவாகும் போது கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டோ, தேசிய கட்சிகள் மூலமா கிடைக்கிற சப்போர்ட் வந்து வேற. ரெண்டும் வேற 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 தளம், வேற வேற அணுகுமுறை. இல்ல நான் அதே மம்தா காங்கிரஸ்ல இருந்து வந்தார், காங்கிரஸை சீண்டல. இப்ப கூட அவங்க தான் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் மதிக்கிறேன். ஏன் சார் காங்கிரஸ் சீண்டல? காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடியவராதான் மம்தா. நான் என்ன சொல்றேன், அது வந்து அவங்களோட சர்வைவலுக்காக. இப்போ தாவேகாவை பொறுத்தவரை பாஜகவை எதிர்த்து தான் சர்வே பண்ணணும்ன்ற நெசசிட்டி இப்போ இல்லை. இப்போ இல்லை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை. இப்போ அவங்களுடைய எய்ம் எந்த கட்சி வலிமையாக தமிழ்நாட்டில் மக்களுக்கு விரோதம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த கட்சிக்கு எதிராக களம் இருக்கிறார், அது அவருக்கு பலன் கிடைக்குங்கிற அந்த பாதையில் போறாரு. பெரிய சார் குறுக்கிட்ட இடைவேளைக்கு போறாரு. இல்ல, அதாவது அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது பாஜக வந்து தாவேகாவை கூட்டணிக்கு சேர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, ஒரு சமமான ஒரு போட்டியை கொடுக்க முடியும் திமுக அணிக்கு நினைச்சாங்க. அதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு கூட்டணி இவங்க அமைச்சாங்கன்னா சிறுபான்மையோர் ஓட்டு முழுக்க திமுக சைடு போயிடும் ஆக்சுவலா. ஸோ அது வந்து எடுத்த உடனே ஒரு 12% ஓட்டை திமுக வாங்கி போயிட்டுனா அப்புறம் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்ததுனால நீ தனியாக போய் நின்று நீ சிறுபான்மையோர் ஓட்டை பிரி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது திரும்ப சொல்ற மாதிரி நீங்க 15 இடம் வாங்குவாரு, உங்களுக்கு சிஎம் போஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பாஜக சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியில அதிமுக தான் அதிகமான இடங்கள்ல போட்டி போடும், அதிமுக தான் அதிகமான இடங்கள்ல வின் பண்ணும். அப்ப அதுல இருந்தா ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, தொங்கு சட்டசபை அமைந்தால் விஜயோடைய இடங்கள் அதுக்கு உதவி செஞ்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களை முதல்வர் ஆக்குறோம்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதிமுக தான் பெரிய பார்ட்டி, அதுதான் அதிகமான இடங்கள் பெறும், அதுதான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியுமே தவிர விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எங்க சந்தேகம் வருது அப்படின்னா, பாஜகவை பத்தி எந்த விதமான விமர்சனம் வைக்காத விஜய் கடந்து போயிட்டு இருக்காருல்ல, அதனால சந்தேகம் வருது ஆக்சுவலா. அதனாலதான் பாஜகவோட பி டீமா இருப்பாரோ இல்ல பாஜக சொல்லி தனியா நின்றுப்பாரோ ஏன் டவுட் வருதுன்னா, பாஜக பத்தி எந்த விமர்சனமும் இல்லாத இருக்கிறது தான். அதான் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம சந்தேகப்படுறோம். ரெண்டாவது தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான இழுவரி நிலைமை வந்தபோது அவருக்கு முதல்வர் பதவி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும், அதிமுக வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். விஜய் எடுப்பார். பேசும்.